எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூணு சேனலில் மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அதாவது இந்த குளிர்காலம் வந்தாலே நம்ம ஃபிட்னஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஐடியாஸ் வந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் ஜிம்முக்கு ஜாயின் பண்ணுவாங்க. நிறைய பேர் பைசைக்கிள் ரைடுக்காக சரி மார்னிங் அண்ட் ஈவினிங் எப்போயாவது டைம் கிடைக்கும் போது நம்ம பைசைக்கிள் ரைடு போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க. அதாவது கத்தாரில் நம்ம ரைட் பண்ணும்போது இந்தமாரி கூல் கிளைமேட்டில் பைசைக்கிள் ரைடு ஒரு அட்வென்ச்சராகவும் இருக்கும். நீங்கள் நம்ம பாடியை ஸ்லிம்மாக வச்சுக்கணும், நல்ல ஃபிட்னஸ் ஒன்று வேணும்னா அது பைசைக்கிள் மட்டும்தான் நடக்கும். அதனால் இந்த பைசைக்கிளை பற்றி ஒரு சின்ன லாக் வீடியோ தான், வாங்க பார்க்கலாம். அதாவது இந்தமாரி கொம்பு வச்ச மாரி ஒரு பைசைக்கிள் இருக்குல்ல, இந்த பைசைக்கிள்லாம் பார்த்திங்கன்னா இட்ஸ் அ ரோட் பைக்குன்னு சொல்லலாம். இது ஒரு ஹைப்ரிட் பைக்கு ப்ளஸ் ரோட்டில் மட்டும் ஓட்டுறக்கூடிய ஒரு பைசைக்கிள். இதோட டயர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், ரொம்ப ஒல்லியான டயராக இருக்கும். ஆனால் நம்ம ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணலாம். இதுக்கு டியூவல் கீர்ஸ் கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் சைட்லேயும் ஒரு கீர் இருக்குது, ரைட் சைட்லேயும் ஒரு கீர் இருக்குது. இது இது நம்ம ரோட் பைக்குன்னு சொல்கிறோம். ப்ளஸ் இதில் 7 கீர்ஸ் இருக்கும். நீங்கள் இங்கேருந்து லுசேல், அதாவது கத்தார்லேருந்து லுசேல் வரைக்கும் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்த பைசைக்கிளில் போயிருக்காரு. இத்தனை கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணதுக்கு இந்தமாரி ரோட் பைக் தான் ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு பைக்குன்னு சொல்ல முடியும். உங்களுக்கு நல்ல கெலோரின்ஸ் பேர்ன் ஆகும். அதே டயத்தில் உங்கள் ஃபிட்னஸ்க்கு ஒரு யூஸ்ஃபுல்லான பைக்குனால் அது ரோட் பைக்கு தான். இது ஹைப்ரிட் பைக்கு. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கத்தாரில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் 2500 ரியால்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 1500 ரியால்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ யூஸரில் இது வாங்கும்போது பார்த்திங்கன்னா மினிமம் 500 to 600 700 இந்த பைசைக்கிள் கிடைக்கிது. எஸ்பெஷலி கத்தார் லிவிங்கில் உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இன்னொன்று மவுண்டெயின் வித் ரோட் பைக். இந்த மவுண்டெயின் வித் ரோட் பைக் பார்த்திங்கன்னா சாதாரண ரோட்லேயும் ஓட்டலாம். அதே டயத்தில் கல் மேடு இதுலெல்லாம் கலந்து ஓட்டக்கூடிய ஒரு பைசைக்கிள்னால் இதுதான் மவுண்டெயின் பைசைக்கிள்னு சொல்கிறோம். இந்த பைசைக்கிள் பார்த்திங்கன்னா அப்லாண்டுன்னு ஒரு பிராண்டு. இது இப்போது இடையில பை ஒன் கெட் ஒன்லாம் கிடச்சிது. இது ஸ்டார்டிங் ஒரு சைக்கிளோட விலை 1400 ரியால் வருது. இந்த பைசைக்கிளும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். அதே டயத்தில் ரஃப் யூஸுக்கு இதை யூஸ் பண்ண முடியும். இதோட டயர்லாம் லென்த்தெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழுத்தமான டயரு, கொஞ்சம் மிதி வாங்குற மாரி இருக்கும். ஆனால் நீங்கள் கீர் சேஞ்ச் பண்ண கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். ஏன்னா இதோட டயர் ஒல்லியாக இருக்கிறதால இது கொஞ்சம் அழுத்தம் கம்மியாக இருக்கும், நல்ல வேகமாக ஓட்டலாம். இது கொஞ்சம் அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்கும், மிதிக்கிறதுக்கு கொஞ்சம் ஆடாக இருந்தாலும். ஆனால் டயர் பெருசுங்கிறதால உங்களுக்கு அந்தமாரி ஒரு ஸ்டஃப் வரும். ப்ளஸ் கீர்ஸ்லாம் இதுலேயே இருக்குது, 7 கீர்ஸ் இருக்குது. இதுலேயும் ஃப்ரண்ட்டு கீரு பேக் கீரு எல்லாத்துக்குமே கீர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ரெண்டுமே டிஸ்க் பிரேக்கு, அதுதான் இதில் ஒரு அட்வான்டேஜு. ப்ளஸ் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லாமே இருக்கும். இது மவுண்டெயின் வித் ரோட் பைக்கு. இது ஒன்லி ஃபார் ரோட் பைக்கு. இதாங்க டிஃப்ரெண்ட்டு. ரோட் பைக்கை பற்றி பார்த்துருவோம். இந்த ரோட் பைக் பார்த்திங்கன்னா சின்ன சைஸு. இது பசங்களுக்காக உள்ள ஒரு ரோட் பைக்குன்னு சொல்லலாம். இது பிராண்டு பார்த்திங்கன்னா ஸ்காட்னு ஒரு பிராண்டு. இந்த பிராண்டு பார்த்திங்கன்னா சுவிட்சர்லாண்டு பிராண்டுன்னு சொல்லுவாங்க. இது சுவிட்சர்லாண்டோட பிராண்டு. இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் 3500 ரியால்லேருந்து இந்த சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இந்த சைக்கிளோட யூசர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 600 700லேயே கிடைக்கிது. சம்டைம் உங்களுக்கு ஈஸியாகவும் 300 400 500க்குலாம் கிடைக்கும். ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணவங்களா இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்தமாரி கம்மியான ரேட்டுக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பைசைக்கிளும் நல்ல ஸ்பீடாக போகும். இது ரோட் பைக்கு தான். இது மவுண்டெயின் பைக் கிடையாது. ஏன்னா மவுண்டெயின் பைக்கில் உங்களுக்கு சஸ்பென்ஷன் வரும், டயர் கொஞ்சம் பெருசாக இருக்கும், டிஸ்க் பிரேக்லாம் இருக்கும். இதில் டிஸ்க் பிரேக்லாம் கிடையாது, ஒன்லி கீர்ஸ் மட்டும்தான் வரும். சைடில் ரைட் சைடில் உங்களுக்கு கீர்ஸ் வரும். இதுவும் இந்தமாரி கொம்பு வச்சு ஒரு மாரி இருக்கும். கீர் இதுலேயும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இங்கே பிரேக் வச்சுருக்காங்க. இந்த சைக்கிளும் ஃபிட்னஸ் பர்பஸ்க்கு இந்தமாரி ரோட் பைசைக்கிள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் லைக் இது ஒரு இன்ஃபர்மேஷனாக நீங்கள் சைக்கிள் வாங்கும்போது 2 டைப் ஆஃப் சைக்கிள்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஸ்போர்ட்ஸ் சைக்கிளும் இருக்குது, அதேமாரி ரோட் பைக்கும் இருக்குது, மவுண்டன் பைக்கும் இருக்குது. இதெல்லாம் ஜஸ்ட் லைக் உங்களுக்கு ஃபிட்னஸ்க்கு என்ன சைக்கிள் பிடிக்குதோ அதை நீங்கள் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த கூல் டயத்தில் இன்னும் 2 3 4 மாதம் வரைக்கும் இந்த கூல் டெம்பரேச்சர் இருக்கும். அப்போ நீங்கள் ஃபிட்னஸை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மேபி சம்மர்லேயும் நீங்கள் பைசைக்கிளோட யூஸ்ஃபுல் உங்களுக்கு நிறையாவே இருக்குது. பாடியோட வெயிட்டை கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியும். கெலோரின்ஸ் பேர்ன் பண்ணுறதுக்கு ரன்னிங்கோட பைசைக்கிள் இருதயத்துக்கு ரொம்ப நல்லது. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.
மக்களே இப்போ குகன் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். நம்ம இப்போ சைக்கிள் ரைடு பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா துமாமா பார்க்கு. இந்த பார்க்கில் இருந்துக்கிட்டு நானும் குகனும் அடிக்கடி போட்டிலாம் வைப்போம் பைசைக்கிளுக்கு. இப்போ பாருங்க நான் என்ன வேகமாக வரேன்னு. சும்மா ஏதோ என்னால் முடிஞ்ச வேகத்துக்கு வந்தேன். நான் என்ன இப்போ குகன் வந்து ஸ்பீடாக சைக்கிள் ஓட்ட போகிறாரு. குகன் சொல்லுங்க. நான் போட்டி வைக்கலாம், யாரு ஃபாஸ்ட்டாக போகிறாங்க காமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஓகே போனா நான் இப்போ பண்ணுறேன் பாருங்க, காமெண்ட்ஸில் சொல்லுங்க. சரியா? நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன். அப்பாடா சூப்பராக போயிடுச்சு. தேங்க்யூ. காமெண்ட்ஸில் சொல்லுங்கள் யார் ஃபாஸ்ட்டாக ஓட்டினாங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுவாங்க. ஆனால் எனிவே நீ தான் ஃபாஸ்ட்டாக ஓட்டுவேன். யுவர் யங் எனர்ஜி பாய். ஓகே குகன், இப்போ சைக்கிள் பிளேஸில் இன்னும் சைக்கிள் பிளேஸில் ஓட்டுவோமா? ஓகே போகலாம். குகனுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் சைக்கிள்னால் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு. இந்த சைக்கிள் வாங்கினதுலேருந்து அவன் தான் வந்து வேகமாக ஓட்டுறான். குகன் சொல்லுங்கள், இந்த சைக்கிள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? ரொம்ப பிடிச்சிச்சு. ரொம்ப பிடிச்சிருக்கா? ஆமாம். வேகமாக ஓட்டி காட்டுறா. நம்ம வியூவர் சப்ஸ்கிரைபர்லாம் பார்ப்பாங்கல்ல. நீ எவ்வளோ வேகமாக ஓட்டினாலும் உன் பின்னாடியே வந்து நான் அவன் வீடியோ எடுக்கிறேன் பாரு. மகளே குகன் என்ன வேகமாக போகிறான் பாருங்க. அவனுக்கு ஈக்குவலண்ட்டாக நான் வீடியோ எடுத்துக்கிட்டே வந்துட்டுருக்கேன். அதாவது இந்தமாரி ரோட் பைக்கை வந்து இந்தமாரி ரோட்டில் ஓட்டினீங்கன்னா தான் அதோட ஃபுல்லாக எஃபிஷியன்சியாக ஓட்ட முடியும். ஐயோ 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 அடே மெதுவா போடா. வேகமா போடாத குகன். சைக்கிளை பத்தி சொல்லுப்பா. என்ன வேகமா போதா சைக்கிளு? ஆமா. போப்பா 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 போப்பா. நீ அங்க இரு, நான் வரேன். சரி நான் வரேன். நீங்களும் இந்த மாதிரி பார்க்கில் பைசைக்கிள் ரைடு போயிட்டு நிச்சயமாக உங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபிட்னஸ்க்கு இதுதான் ஒரு மிகப்பெரிய சொல்யூஷன். அதாவது இந்தமாரி பைசைக்கிள் ரைடு ஈவினிங் டயத்தில் கரெக்டாக இந்த ஃப்ரைடே சாட்டர்டே வந்தால் அழகாக நீங்கள் இந்தமாரி ரோட் பைக் ஓட்டுறதுக்கான இங்கே வந்து ஒரு பார்க்லேயும் இந்தமாரி ரோட் பைக் ஓட்டுறதுக்காகவே ஒரு பைசைக்கிள் சின்னதாக ஒரு ரோடு மாரி போட்டிருக்காங்க. இதில் நீங்கள் அழகாக பைசைக்கிள் ரைடு ஓட்டலாம். நல்ல ஒரு என்ஜாய்ஃபுல்லான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லாரும் இப்போ ஒரு ரவுண்ட் பண்ணிட்டோம். இப்போ அகெயின் ஒரு ரவுண்ட் பண்ணலாம். இந்த சைக்கிள் பற்றி ரொம்ப இருக்குது. இதுக்கு 4 பிரேக்ஸ் இருக்குது. 4. அதனால் முன்னாடி 2 பிரேக் இருக்குது, இந்த சைடில் ஒரு பிரேக் இருக்கா? ஆமாம், மேலே ஒரு பிரேக், கீழே ஒரு பிரேக், தென் கியர் இப்படியா 2 சைடில் இருக்குது. இது இது ஷிஃப்டிங், இது என்ன கியர் சேஞ்சிங், இது கியரை மாற்றுறது, தென் இதுவும் சேம். ஓகே சரி ஓட்டுறேன். சரி வா போகலாம். பெல்லு எங்கே பாருக்கு? ப்ளஸ் இதெல்லாம் வெரி கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. இது என்ன ரிஃப்ளெக்டர், தென் இது பெல்லு. சைக்கிள் பிராண்ட் என்னன்னு தெரியுமா? ஆமாம், ஸ்காட்டா ஃப்ரம் என்ன சுவிட்சர்லாண்டு. ஆமாம், சுவிட்சர்லாண்டு. ஓகே ட்ரை பண்ண. குகன் ஸ்லோவாக ஓட்டணும். ஓட்டுப்பா எல்லாரும். இப்போ நீ வாப்பா குகன். சரி வரேன். எல்லாரும் இப்போ இங்கே என்ன சைக்கிளிங் பண்ணுறோம். எல்லாருமே நல்லா பண்ணுவாங்க. சூப்பராக இப்போ ஓட்டா நேராக பார்த்து ஓட்டுங்க. இப்போ வார்மாக இருக்குது. வார்மாக இருக்கா? கிளைமேட் நல்லா கூலாக இருக்கிறதால உனக்கு ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது.
சம்மரில் ஓட்டுப்பா நீ. சம்மரில் ஏன் ஓட்டணும், இங்கேயா ஓட்டலாம்ல. சரி வேகமாக போங்க. சார் சார் வா 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 நீ வா. ஐயோ பைக் வருது. ஓட்டுப்பா, எங்கே நிற்கிற? இந்தமாரி பார்க்கலாம் வந்து நிறைய ஃபிட்னஸ்க்கு உங்களுக்கு. வாவ், இங்கே பாருங்க செமையாக இருக்குது. மொத்த வீட்டில் ஓட்டுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் 2ல் நம்ம பார்த்துருப்போம். இந்தியன் 2ல் நடிகர் கமலஹாசன் அவர்கள் அதை ஓட்டியே ஒட்டுமொத்த சென்னையை சுற்றி காமிச்சிருப்பாங்க. வேகமாக ஓட்டுறாரு. ஏன் அப்பா குகனை பிடிக்க முடியாது உங்களுக்கு. Faster than you, I prove it, man. Going faster than I can. அம்மா என்னால் மிதிக்கவே முடியல சைக்கிள். Trying my best to defeat that, but I lost. Shit. My chance is gone. பாருங்க, பைசைக்கிளுக்காகவே ஒரு ரோடு போட்டு வச்சிருக்காங்க. அப்பா ஆவா வா 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 ஓட்டுப்பா ஓட்டுப்பா நீ ஓட்டு ஓட்டு. ஓகே மக்களே, சூரியன் பாருங்க வெளிச்சம் எப்படி இருக்கு. ஆனால் இந்த டயத்தில் கனடா, ஊட்டி, கொடைக்கானல் மாரி பயங்கர ஒரு கூலாக இருக்குது கத்தாரு. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.